இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆன்மீக பதிவு தான் பார்க்க போகிறோம். பல வருடங்களாக பணிபுரிந்தும் பதவி உயர்வு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுபவர்கள் கோமதி சக்கரத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்தால் சம்பள உயர்வுடன் கூடிய உயர் பதவி கிடைக்கும். இது ஒரு நம்பிக்கை. செய்து பார்க்கலாமா? இன்றைய உலகமே போட்டி, பொறாமை, சூழ்ச்சிகளால் சூழ்ந்து உள்ளது. இப்படியான சூழ்நிலையில் நாம் என்னதான் அயராது பாடுபட்டு உண்மையாக உழைத்தாலும் கூட நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமல் தட்டி சென்று கொண்டே இருக்கிறது. மேலிடத்தில் இருப்பவர்களின் அலைகழிப்பும் ஒரு புறம் இருந்தாலும் உடன் இருப்பவர்களின் சூழ்ச்சியும் நம்மளை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இது போன்ற துன்பத்தில் இருப்பவர்கள் பலனடையவே ஆன்மீகம் சில தாந்திரிகங்களே பரிகாரங்களை நமக்கு தந்திருக்கிறது. அதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். சம்பளத்துடன் கூடிய உயர் பதவி கிடைக்க பரிகாரம். இந்த பரிகாரம் செய்வதற்கு நாம் வாங்க வேண்டிய 2 பொருட்கள். ஒன்று கோமதி சக்கரம், பாதரச லிங்கம் இரண்டாவது. இது இரண்டும் கட்டாயமாக இந்த பரிகாரத்திற்கு தேவை. இந்த கோமதி சக்கரத்தை மட்டும் நீங்கள் எத்தனை வருடமாக பணிபுரியுங்களோ அத்தனை கோமதி சக்கரத்தை வாங்கி கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை செய்ய எந்த நாளை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை செய்யும் நாளன்று காலையில் குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஒரு பித்தளை தாம்பாளத்தட்டை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் வாங்கி வைத்திருக்கும் கோமதி சக்கரங்களை வைத்து அதன் மேல் இந்த பாதரச லிங்கத்தை வைத்து விடுங்கள். இப்பொழுது கோமதி சக்கரத்தின் மேல் இருக்கும் பாதரச லிங்கத்துக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும். பால், தயிர், பன்னீர், விபூதி, குங்குமம் என உங்களுக்கு எப்படி அபிஷேகம் செய்ய தெரியுமோ அதே போல் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். எத்தனை பொருள்களை வைத்து அபிஷேகம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு பலனும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். இந்த அபிஷேகம் செய்யும்போது உங்கள் பணியிடம் சார்ந்த பிரச்சனைகளை மனதார வேண்டி அவையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேகம் செய்து முடித்த பிறகு அபிஷேகம் செய்தவற்றையெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி செடியின் அருகிலோ அல்லது கால்படாத இடத்திலோ ஊற்றி விடுங்கள். அபிஷேகம் முடிந்த பிறகு இந்த கோமதி சக்கரம், பாதரசலிங்கம் இவை இரண்டும் பூஜை அறையிலேயே ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள். இந்த அபிஷேகத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களை சுற்றி இருக்கும் நெகட்டிவிட்டி, உங்களுக்குள் இருக்கும் நெகட்டிவிட்டி எல்லாம் மாறி உங்களுக்கான நல்வாய்ப்புகள் உடனே உங்களை வந்தடைய இந்த பரிகாரம் உதவி செய்யும். இந்த பரிகாரத்தை அரசாங்க உத்தியோகம், தனியார் நிறுவனம் என எதில் நீங்கள் பணிபுரிந்தாலும் இதை செய்து பலன் அடையலாம். உண்மையான முறையில் நேர்மையாக உழைக்கும் போது அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சில காரணங்களால் அது தடைபடும் பொழுது இதுபோல தாந்திரீக பரிகாரங்களின் மூலம் நாம் அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம். இந்த பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நீங்களும் செய்து பலனடையுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் மற்றொரு ஆன்மீக பதிவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆன் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.